தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. செம்மணி மனித புதுகுழியில் சிறுவர்களது உட்பட 8 எண்புக்கூட்டு தொகுதிகள் மீட்பு. அவசர சிகிச்சை பிரிவில் சுரேசாலி, கொழும்பு வைத்தியசாலையில் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு. பாடியர் சங்கீத்சனின் கைதிற்கு சாணக்கியன் கண்டனம். யாழில் நீண்ட நாட்களுக்கு பின்னர் பெருந்தொகையில் கைப்பற்றப்பட்ட கஞ்சா. முகநூல் விருந்து பெண்கள் உட்பட 28 பேர் கைது. வவுனியாவில் கோவில் தகராறு, இளம் குடும்பஸ்தர் குத்திக் கொலை. இன்றும் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. கொடூரமான முறையில் எரித்து கொலை செய்யப்பட்ட தாய், கணவனின் வெறிச்செயல். தொடர்பென விரிவான செய்திகள். செம்மணி மனித புதுகுழியில் இருந்து நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 2 சிறுவர்களுடைய எண்புக்கூட்டு தொகுதி உள்ளடங்கலாக 8 எண்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதுகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 18ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. அதன்போது 6 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதிகளில் சிறுவர்களுடைய 2 எண்புக்கூட்டு தொகுதி உட்பட 8 எண்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் செம்மணி மனித புதுகுழியில் இதுவரையில் நடைபெற்ற அகழ்வு பணிகளின் போது 302 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 298 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக செம்மணி மனித புதுகுழியில் இருந்து சிறுவர்களின் எண்புக்கூட்டு தொகுதிகள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அரசு புலனாய்வு சேவை தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேசாலி அவசர சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து வைத்தியசாலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு விசேட பாதுகாப்பு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய சுரேசாலியின் பாதுகாப்பிற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் குழு ஒன்றும் காவல்துறை விசேட அதிரடிப்படையின் பல குழுக்களும் வைத்தியசாலைக்குள்ளும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் விசேட கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வடமாகாணத்தை சேர்ந்த பாடகர் சங்கீத்சன் லட்சிய பாடல் ஒன்றை பாடியமைக்காக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சம்பவத்தை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் வன்மையாக கண்டித்துள்ளார். சந்திரவெளி எக்கோ விளையாட்டு கழகத்திற்கு கடின பந்து கிரிக்கெட் விளையாட்டு உபகரணங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் தற்போது அமைச்சர்களாகவும் உயர்மட்ட பொறுப்புகளில் உள்ளவர்களாகவும் இருக்கும் பலர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உட்பட கடந்த காலங்களில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டுமென வலியுறுத்தி எங்களுடன் இணைந்து கையெழுத்து சேகரிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர். ஆனால் இன்று அதே சட்டம் கருத்து சுதந்திரத்தை ஒடுக்கும் வகையில் பயன்படுத்தப்படுவது கவலைக்குரிய விடயமாகும். மேலும் ஒரு பாடலுக்காக ஒருவரை கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பது ஜனநாயக நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாத செயற்பாடாகும் என்று அவர் குறிப்பிட்டார். இது வெறுமனே ஒரு எழுச்சி பாடல் மட்டுமே. அதனை அடிப்படையாக கொண்டு இளைஞர் ஒருவரை கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பது மிகவும் மோசமான மற்றும் கண்டிக்கத்தக்க நடவடிக்கையாகும். கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டிய நிலையில் இவ்வாறான சம்பவங்கள் மக்களிடையே அச்சத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். அச்சுவேலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட வளலாய் பகுதியில் நேற்றைய தினம் அதிகாலை வேளை 230 கிலோ கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. குறித்த கஞ்சா பொதியினை வாகனத்தில் ஏற்றி வந்து ஒரு பகுதியில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் ராணுவ புலனாய்வு துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி விசேட அதிரடிப்படையினரால் இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சுற்றிவளைப்பின் போது கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட கஞ்சா பொதி அச்சுவேலி காவல் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் விசேட அதிரடிப்படையினர் வருவதாக தெரிவித்து தப்பி சென்றுள்ளதாக விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். அம்பலாங்குடவில் இடமத்தோட்ட பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் முகநூல் விருந்து நடத்திய 28 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 25 ஆண்களும் 3 பெண்களும் அடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த முகநூல் விருந்தை நடத்திய ஒரு இளம்பெண்ணிடம் இருந்து கஞ்சா, ஐஸ், ஹெரோயின், ஹொக்கைன் மற்றும் போதை மாத்திரைகள் உள்ளிட்ட பல சட்டவிரோத போதைப் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் காவல்துறையினர் கூறுகின்றனர்.
கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 18 முதல் 44 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் என்பதுடன் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளை தவிர இலங்கையின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்று காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். ரகசிய தகவலொன்றின் அடிப்படையில் இந்த இளைஞர்கள் நடத்திய முகநூல் கூட்டத்தில் சோதனை நடத்தப்பட்டதாகவும் அவர்கள் அனைவரும் நேற்று பலாப்பட்டிய நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். வவுனியா ஓமந்தை நாவற்குளத்தில் கோயில் பூஜை தொடர்பான சம்பவத்தில் 32 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையான சேதுபதி நிரோஜன் என்பவர் பலியாகியுள்ளதுடன் அவருடைய தாய் பலத்த காயங்களுக்குள்ளாகியுள்ளதாக ஓமந்துறை காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருவது, வவுனியா ஓமந்தை காவல் நிலைய பிரிவுக்குட்பட்ட நாவற்குளம் பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றின் கதவை உடைத்து 6 பேர் கொண்ட குழுவொன்று வலுக்கட்டாயமாக பூஜை செய்வதற்கு முற்பட்டுள்ளது. குறித்த சட்டவிரோதமான செயலை அந்த இடத்திலிருந்த கொலையுண்டவரின் தாய் தட்டி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அக்குழுவினர் தாய் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இது தொடர்பாக மகன் அவர்களிடம் கேட்க சென்றுள்ளார். இதன்போது ஏற்பட்ட வாய்த்தர்க்க மோதலாக மாறிய நிலையில் அக்குழுவில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அவரை குத்தியுள்ளனர். இதனால் பலத்த காயமடைந்த அவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் அவர் கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இக்கொலை சம்பவம் தொடர்பாக ஓமந்தை காவல்துறைக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து உடனடியாக செயற்பட்ட அவர்கள் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளனர். சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக வவுனியா பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளையும் ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளையும் ஓமந்தை காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேல் சப்ரகமுவ வடமேல் ஆகிய மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி நுவரெலியா ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ ஆகிய மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி நுவரெலியா ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கு அதிகளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். அதே நேரம் அனுராதபுரம், ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் சிறிதளவு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனைய பகுதிகளில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். மொனராகலை கொடிகமுவ முஸ்லிம் கிராமத்தில் வசிக்கும் 4 பிள்ளைகளின் தாயொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்றதிகாலை பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்ட நிலையில் பியகம ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மனைவி உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் பிபில கொடிகமுவ முஸ்லிம் கிராமத்தை சேர்ந்த ரினோஷா உம்மா என்ற 4 பிள்ளைகளின் தாயார் ஆவார். அவர் தனது பிள்ளைகள் மற்றும் கணவனுடன் இரவு உணவின் பின் உறங்க சென்றுள்ளார். பிள்ளைகள் தனி அறையொன்றில் உறங்கிக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் அதிகாலையில் அறையில் தீப்பிழம்பு எரிவதைக் கண்டு பிள்ளைகள் கதவை திறந்து பார்த்தபோது தாய் தீப்பற்றி எரிவதை கண்டுள்ளனர். உடனடியாக தீயை அணைத்து அவரை பிபில ஆதார மருத்துவமனையில் அனுமதித்த போதிலும் அவர் உயிரிழந்துள்ளார். அவர் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாக சந்தேகிக்கப்படும் கணவர் தற்போது பிரதேசத்தை விட்டு தப்பியோடி தலைமறைவாகியுள்ளார். அவர் கோழி இறைச்சி கடையொன்றை நடத்தி வரும் ஒரு வர்த்தகர் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதாலேயே இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர்.